ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சி இன்றைக்கி தான் அந்த மூவி பார்க்குறதுக்கு டைம் இருந்துச்சு போல். ஸோ இன்றைக்கி வந்து அந்த மூவி தான் பார்த்துட்ருந்தோம். ஆனால் இன்னொரு ரீசன்னால் இந்த மூவி பார்த்துட்ருந்தோம். என்னென்னு பார்ப்போமா வாங்க. பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஊருக்கு போகிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடியே வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணிகிட்ருந்தோம். சரி சொல்லிட்டு இன்றைக்கி காலை ஒரு மதியம் போல் வந்து ட்ரெயினு. சரி பேக்லாம் பேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு காலையிலே சமையல் வேலைலாம் முடிச்சிட்டேன். சாதம், முட்டை குழம்பு, காலைல வந்து இட்லி, சட்னி இதெல்லாம் பண்ணிவிட்டு, ஸோ நேற்று இது கொஞ்சம் ரசம் இருந்துச்சு அதே வச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு மற்ற வேலையெல்லாம் முடிச்சிடலான்ட்டு பேக்கை பேக் பண்ணுறதுன்னு இருக்கிறதுலே கஷ்டமான வேலை. பாப்பாவோட துணி, தம்பியோட துணி, அவனோட டைப்பர், அவரோட துணி, என்னோட துணின்னு சொல்லிட்டு எதை எடுக்கணும் எதை விடணும்னு தெரியாமல் ஒரே கன்ஃபியூஷன். என்னென்னலாம் ஞாபகம் இருந்துச்சோ எல்லாம் எடுத்துகிட்டு வந்து முதல்ல போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணவே ஆரம்பித்தேன். ஸோ எல்லாமே பேக் பண்ணும்போது சடனாக கால் வேறு ஏதோ ஒரு வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, ஸோ பிளான் வந்து அங்கேயே கேன்சல் ஆகிடுச்சு. அச்சச்சோ! இதுக்கோசரம் நம்ம காலையில சீக்கிரம் ஏஞ்சி சமைச்சோம் அப்படின்னு தந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அவனை வாக்கரில் போட்டு சரி நம்ம சாப்பிட்லான்னா அவன் அடங்கவே இல்லை. பீம் பேக்கில் போட்டு அடங்கலை. சரி நாங்கள் அடங்கிட்டேன்னு லஞ்சை வந்து முடிச்சுட்டு சரி குட்டி தூக்கத்தை போட்டுருவோமே, காலைல வேறு சீக்கிரம் ஏஞ்சிச்சோமேன்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் சாப்பிடவே இல்லை. அங்கே பாருங்கள் எப்படி உதச்சிட்ருக்கான்னு. போய் அவங்க அக்கா ஆக்டிவிட்டி பண்ணுறான்னு அவளையும் போய் நோண்டிகிட்டே இருந்தான். சரி ஈவினிங்காக நாங்கள் வந்து என்ன பண்ணோம், இந்த ஸ்நாக்ஸ் பொரி காரஸ்லாம் இருக்கும் இல்லையா, இது வந்து ஊரில் கொண்டு வந்திருந்தோம். ரொம்ப பசி சரி சொல்லிட்டு இதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவன் நான் தான் ஊட்டுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு எடுத்து ஊட்டிகிட்டு இருந்தான். அவன் இதுக்கும் அதிசயமாக அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வேறு இருந்தான். அப்பயுமே அவங்க அக்கா வீட்டில் போய் நோண்டிகிட்டே இருந்தான். சரின்னு சொல்லிட்டு பாப்பாவோட தலை ஃபுல்லாக தலை குளித்து டான்ஸ் கிளாஸ் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். சரி சிக்கே எடுக்கல. பார்த்தா ரொம்ப பயங்கரமாக சிக்காயிட்ருக்கு. ஆல்ரெடி 1 வீக்காக சிக்கே எடுக்கல போல். அதுதான் நிறைய சிக்கு. சரி எப்படி தான் இதை பிரிக்கணும்னு தெரியல. அதுக்கப்புறம் வீட்டில் லிவான் ஸ்ப்ரே இருந்துச்சு. சரி ஓகேடா இதில் போட்டாச்சு எடுத்து வருதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் சும்மா தலையில் கை வச்சவன் இது பண்ணுவேன். இன்றைக்கி ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிகிட்டே இருந்தேன். என்ன ரீசனாக அவகிட்ட வந்து கோன் இருந்துச்சு. அது வந்து நான் போட்டு விடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் எவ்வளோ சிக்கு எடுத்தாலுமே அப்படி இப்படி கத்தி முழுசாக சிக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் இப்போவே வச்சவனும் ஒரே ஆளுக்கு. அதுக்கப்புறம் இல்லை சாப்பிட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா சாப்பிடவே இல்லை. முட்டையை மட்டும் எடுத்து வாரிட்டு முட்டைக்கெல்லாம் கெச்சப் தொட்டு சாப்பிட்ற முதல் நாள் இவ்வளோ தான் இருப்பா போல். அதையே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இவர் வந்து எனக்கு பிரியாணியும் ஃப்ரைட் ரைஸும் வாங்கிட்டு வந்திருந்தார். சரி அப்படியே 2 பேரும் வந்து டின்னரை முடிச்சுட்டு அப்படியே ஒரு படம் பார்த்துட்டு இருந்தோம். என்ன படம்னு நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் கமெண்ட்டில். எனக்கு இந்த படம் நான் பார்க்கணும் வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு பார்த்தப்போ ஃபுல் சண்டை எதுக்குடா இந்த படம் பார்த்தோன்ற மாதிரி தலை வலியே எடுத்துருச்சு. ஸோ உங்களுக்கெல்லாம் இந்த படம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இதில் இவளுக்கு வந்து மருதாணிக்குள்ளே ஒரு ஃப்ளாக் வரைஞ்சி இப்படி தான் டிசைன் போடணும்னு அதை சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா தம்பியோட கண்ணில் அந்த மருதாணியோட ஸ்டிக்கை குத்திட்டு அதுக்கு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்து அடிக்கிட்டே போயிட்டு அப்புறம் ஒரே அழுக. அப்புறமா சமாதானப்படுத்தி எல்லாம் சொல்லி புரிய வச்சப்பறம் அவங்க தம்பி வந்து கொஞ்சிட்டு இருந்தான். அவ்வளோதாங்க இன்றைக்கி ஒரு vlog. ஸோ நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். டாட்டா பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.